ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னா, சென்னையில இருந்துட்டே நம்ம ஊட்டி, கொடைக்கானலுக்கு தான் போக போறோம். என்னடான்னு பார்க்குறீங்களா? ஆமா மக்களே! கலைஞர் நூற்றாண்டு விழாவ முன்னிட்டு ஃப்ளவர் ஷோ தேனாம்பேட்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். அத பார்க்க தான் நாம இப்ப போயிட்டுருக்கோம். நீங்களும் என்னோடைய சேர்ந்து விர்ச்சுவலா பயணிக்கலாம். வாங்க மக்களே! வீடியோக்குள்ள போகலாம். ஃபீனிக்ஸ்லேருந்து நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுறது எப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். நீங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்கு பதிலா நம்ம வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா நீங்க செம்மொழி பார்க்குக்கு போயிரலாம். யாராச்சும் மெட்ரோல வர்றீங்கன்னா, ஏஜிஎஸ் டிஎம்எஸ்ல தான் நீங்க இறங்கணும். அண்ணா சாலையில இருந்து நேரா வந்தா ஜெமினி பிரிட்ஜ் மேல இறங்கி 300 மீட்டர்ஸ்லயே ஒரு யூ டர்ன் நீங்க எடுக்கணும். யூ டர்ன் எடுத்து 300 மீட்டர்ஸ்லயே யுஎஸ் எம்பசி கூட வரும். அதுக்கு எதுக்கவே வந்து ஜெமினி சிலை கூட இருக்கும். அங்கிருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தா நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு நீங்க ரீச் ஆயிரலாம். நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம். இது வந்து நம்ம போற பிளேஸோடைய ஆப்போசிட்ல தான் இருக்கு நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ். இங்க வந்து ஃப்ரீ தான். நீங்க கார் கொண்டு வந்தாலும், டூ வீலர் கொண்டு வந்தாலும் பார்க்கிங்க்கு நோ சார்ஜ். பார்க்கிங்ல கூட நீங்க வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் நம்மளுடைய கண்காட்சியை பார்க்கறதுக்காக. இல்லைன்னா அங்கேயே போய் கூட நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் டிக்கெட் வாங்குற கவுண்டருங்க. இங்க வந்து கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. கார்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து பார்க்கிங்ல வந்து ஒன்லி கார்ட் அண்ட் யுபிஐ மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸுக்கு வந்து நோ சார்ஜ் 0 to 5. அப்புறம் வந்து 5 to 12 இயர்ஸ்க்கு வந்து ₹75. நெக்ஸ்ட் அடல்ட்டுக்கு வந்து ₹150 சார்ஜ் பண்றாங்க. கேமரா அந்த மாதிரி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா 200 அந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க உள்ள என்டர் ஆயிருக்கிற டைம் வந்து 10:15. அந்த ரோஸ்லயே வந்து அவ்வளோ அழகா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் உள்ள போனோடனே அவங்க வந்து 2 டேக் கொடுத்துருவாங்க நமக்கு கையில கட்டுறதுக்காக. ஸோ இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து கையில கட்டிக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு துபாய் ஞாபகம் தான் வந்துச்சு. ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்னு ஒரு பிளேஸ்ல அங்க அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அதை கட்டிட்டு தான் நம்ம உள்ள போகணுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து வந்தாச்சு. ஃப்ளவர் ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படியே வந்து நான் உங்க ஃப்ளவர்ஸை வந்து உங்க வீட்டுக்கே உங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்த மாதிரி காட்சிகள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். இந்த பிளேஸ பார்த்த உடனே எனக்கு வந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், நான் வந்து விட்டேன்ற மாதிரி தோணுச்சு. சரி சரி, கூல் டவுன் கூல் டவுன். எனக்கே வந்து ரொம்ப ஓவரா தான் இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள நெக்ஸ்ட் போலாம்.
இந்த ஷோ வந்து 12 to 19 பிப்ரவரிக்கு போட்டிருக்காங்க. நீங்க வர வேண்டிய பெஸ்ட் டைம் எதுன்னா கரெக்டா 10 o'clock நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கூட்டம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ஸோ வந்து பெட்டர் டு கம் earlier. இந்த பொம்மைய பாருங்களேன்! செம்ம அழகா இருக்கு. இந்த ஃப்ளாரோட அப்படியே என்ன சொல்றது? நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரலாமான்ற மாரி தோணுது. ஆனா வந்து இந்த சென்னை வெயில்ல இவங்க எவ்ளோ அழகா மெயின்டெயின் பண்றதுன்றது அவ்ளோ பெரிய பாராட்டத்தக்க விஷயம் தாங்க. 150 வந்து நெறைய பேர் வந்து கூடன்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து இது ஒர்த்தா தான் தோணுச்சு. இங்க பாருங்க, இந்த வந்து கப் அண்ட் சாசர் இதெல்லாம் வந்து நான் மிராக்கிள் கார்டன் துபாய்ல வந்து இருந்துச்சு. அத நான் போகணும்னு ஆசைப்பட்டோம். பட் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால அதனால முடியல எங்களுக்கு. 150 ரூப்பீஸ்க்கு இங்க வந்து குடுக்குறாங்க அப்டின்னா, அது வந்து ரொம்ப சீப் தான். ஏன்னா இது மெயின்டெயின் பண்றதுக்கே வந்து கண்டிப்பா செலவாயிரும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ஷோ வந்து நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்க போறது செம்மையான ஒரு கார் தாங்க. இந்த கார் வந்து எவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு கார் வந்து நீங்க யாராச்சும் மேரேஜ் பண்ணும்போது வந்து நின்னா எப்படி இருக்கும்? சும்மா தரமா இருக்குங்க. அவ்ளோ அழகா இருந்துச்சு. Långt från svenska kusten skär ska jag fira julen här på Hawaii. Ensam sjöman är långt från svenska kusten skär ska jag fira julen här på Hawaii. Men det lindrar ej hemlängtans glöd. Men det lindrar ej hemlängtans glöd. Ensam sjöman är långt från svenska kusten skär ska jag fira julen här på Hawaii. Ensam sjöman är långt från svenska kusten skär men det lindrar ej hemlängtans glöd.
இப்ப பாருங்களேன், ஒரு யானைய வந்து எவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து யானை வந்துச்சு அப்டின்னாலே ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த ஃப்ளாரோட டெக்கரேட் பண்ணியிருக்கும்போது, அப்படியே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது பக்கத்துல நின்னு அப்டின்ற மாரி தான் தோணுச்சு. இந்த சைடு பார்த்தா ஆம அது இருந்துச்சுங்க. அதையும் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஐயோடா! எப்படிலாம் யோசிக்கிறாங்க. அருமையா இருந்துச்சு இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கூட்டம் ஆஃப்டர் 11:30க்கு அப்புறம் வந்த கூட்டம் தான். ஸோ வந்து ப்ரியரா நீங்க வர்றதே வந்து அட்வைசபிள்ங்க. ஏன்னா நாங்க வந்து 1 ஹவர் நல்லா எங்களால வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கூட்டம், குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க நெறைய பேர் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து நீங்க எர்லியரா வந்தீங்க அப்டின்னா, ஒரு 2, 3 பிக்சர் வந்து உங்களுக்கு அழகா அமையும். நீங்க வந்து Instagram, Twitterன்னு அப்டேட் பண்ணிக்கலாம்.
நீங்க பாருங்களேன், போற வழியில ஃபுல்லாமே ஹாட்டினா இருக்குங்க. ஸோ பிப்ரவரி 14 வந்து இங்க நெறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ சூப்பரா இருக்கு இங்க. ஸோ ஸ்கூல் டேஸ்லலாம் அம்மா வந்து கனகாம்பரம், அப்புறம் டிசம்பர் மந்த் வந்தா டிசம்பர் பூ இந்த மாரிலாம் வச்சு விடுவாங்கங்க. இப்போலாம் நம்ம அத பார்க்குறதே ரொம்ப ரேர். ஸோ இங்க பார்க்கும்போது எனக்கு வந்து பேக் டூ 90ஸ்ல நான் போன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஃபீல் குட்டா இருந்துச்சு இந்த பூக்கள் பார்க்கும்போது. இதுதான் வந்து இந்த வீடியோவோடைய மலர் கண்காட்சியோடைய எண்ட். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃபுட் கோர்ட் தாங்க. ஐயோ! அங்க என்னதான் இல்ல எல்லாமே இருந்துச்சுங்க. கரும்பு ஜூஸ், அப்புறம் வந்து பீஸா, பர்கர் எல்லாமே இருந்துச்சு சாப்பிடுறது. நமக்கு பிடிச்ச வந்து எக்ஸிபிஷன்ல போடுற அந்த பெரிய அப்பளம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்களும் அங்க போயிட்டு அப்பளம், காலிஃப்ளவர் இப்படி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டேவ வந்து நாங்க வந்து ரொம்ப ஃபில்ஃபில்லா முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க அங்க இருந்து. இங்க நாங்க வந்ததுக்கு பையனுக்காக வடகம் அதெல்லாம் வாங்குனோம். அப்புறம் பக்கத்திலேயே வந்து நமக்கு பிடிச்ச தேன் மிட்டாய், அப்புறம் கொஞ்சம் சில ஸ்பைசஸ்லாம் இருந்துச்சு. அது கொடைக்கானல்ல இருந்து அவங்க கொண்டு வந்தது தான். ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சோண்டு பர்ச்சேஸ் பண்ணி அங்க என் பேக்ல போட்டாச்சுங்க.
ஸோ நாங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து வெளியே வர்றதுக்காக வழி. இங்கேருந்து நாங்க வந்து பைக் பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி யாராச்சும் நீங்க இங்க வரணும் அப்படின்னா டியூஸ்டே தாங்க லாஸ்ட் டே. ஆனா பல பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ கூட்டம் அங்க வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. பட் நீங்க அதுக்கு முன்னாடியே போயிருங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து வெஜிடபிள் ஷாப் வச்சிருக்காங்க. இது வந்து இந்த மலர் கண்காட்சிய பேஸ் பண்ணி தாங்க இது இருக்கு. நீங்க யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிருங்க. இன்னும் மோர் அப்டேட்ஸ் டு ஃபாலோ அவர் கன்டென்ட் த்ரூ லென்ஸ். ஸ்டே டியூன். பாய். பாய்.